நான் கட்டியிருக்கிற தாலியை இந்த உண்டியில் போட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அருகம்புல் சிறிய கட்டு, ஒரு 5 ரூபா கட்டு வச்சுட்டு போயிட்டு திருப்பி பிரார்த்தனை நடந்துருக்கோம். அவங்க பிரம்மாண்டமாக இந்த கோயிலில் வந்து அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் அந்த அருகம்புல் ஒரு கட்டு 5 ரூபான்னு சொல்கிற காரணம்னா அது பிள்ளையார் வந்து திருடி வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் எங்கேயோ போய் எம்ஜிஆர் முதல் கோயில் இதுதான். கோயிலுக்கு வந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி எல்லாம் கிடைக்குது. நான் நினச்சது மோஸ்ட்லி அதுவும் நடந்திருக்குது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் SBM ஜுவல்லர்ஸ், நம்பர் 28, KK சாலை, MGR நகர், சென்னை 78. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னையின் முக்கிய பகுதியில் ஒன்றான MGR நகர். இந்த பகுதியில் மார்க்கெட் அருகே அமைந்துள்ள ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றிதான் இன்றைய சென்னை டெம்பிள் சீரியஸில் 14வது கோவிலாக நாம் பார்க்க போகிறோம். அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில். 3 தலைமுறைகளாக இந்த பகுதி மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் விநாயகர் பெருமானின் மகிமையை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. MGR நகர் உருவாகி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க கூடாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இந்த ஊர் பெரியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறார்கள். இந்த பகுதியில் ஒரு விநாயகர் கோயில் அமைக்க வேண்டும். அந்த காலத்தில் நிலவிய பழைய வழக்கப்படி திருடி எடுத்து வந்த விநாயகர் சிலை அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு விநாயகர் சிலையை தேடி ஒருவர் பயணிக்கிறார். அந்த தேடலின் முடிவில் ஒரு விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டு இந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அவ்வாறு உருவானதுதான் சென்னை MGR நகரின் முதல் கோவில், அருள்மிகு சக்தி விநாயகர் திருத்தலம். இன்று இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அளவிட முடியாதது. இவ்வாறு எண்ணற்ற அற்புதங்களும் பழமையும் பக்தியும் அருளும் நிறைந்த அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவிலின் முழுமையான வரலாறு இந்த சிறப்பு தொகுப்பில் இடம்பெற உள்ளது. இன்னும் இது போன்ற அரிய ஆன்மீக நிகழ்வுகளை தொடர்ந்து காண நமது சிவா விஷ்ணு டிவி சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. வணக்கம். நான் வழக்கறிஞர் MGR RK புகழேந்தின்னு இந்த கோயிலுடைய நிர்வாகி. இந்த கோயில் வந்து 1967 புரட்சித் தலைவர் MGR சட்டமன்ற உறுப்பினராக விருகம்பாக்கம் தொகுதி, அப்போ வந்து பறைமலை தொகுதியாக MLA இருந்தப்போ உருவான MGR நகர் இது. இந்த MGR நகரில் வந்து கோயில் இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்றதுக்காக பிள்ளையார் கோயில் வைக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசுவாங்கள்ல, அப்படி சொல்லி இந்த பிள்ளையார் வந்து திருடி வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால் எங்கேயோ போய் சுற்றி எங்கேயோ ஒரு இடத்துல நார்த் மெட்ராஸ்லேருந்து செங்கல்பட்டுலாம் சுற்றி தேடி கொண்டு வந்து வச்ச பிள்ளையார் இது. MGR நகர் முதல் கோயில் இதுதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குடிசையாக இருந்துச்சு. எங்கள் பாட்டி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குருக்கள் வச்சோம். அப்படியே தொடர்ந்து 1980 கும்பாபிஷேகம் பண்ணோம், ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் பண்ணோம். திருப்பி கோயிலுக்கு இறங்கிடுச்சு. 2006 6 அடி ஏற்றி 9 படிக்கட்டு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா சாமியும் வச்சுருக்கோம். கோயிலுக்கு நான் வந்து ஒரு 5 வருஷமாக வந்துன்னு இருக்கேன். கேட்கனருக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக வந்துன்னு இருக்கேன். அது டெய்லியும் வருவேன். காலையில் வருவேன், சாயந்தரம் மேலே வருவேன். கோயிலுக்கு வந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி எல்லாம் கிடைக்குது. கொஞ்சம் எந்த மைண்ட் செட்டும் இல்லாத இந்த கோயிலுக்கு நான் வந்து போயின்னு இருக்கேன். இந்த சக்தி விநாயகர் கோயில் வந்து மிகவும் உண்மையிலே சக்தி வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயில் வந்து அருமைகள்லாம் சொல்கிறது சின்ன சுருக்கமாக சொன்னாலே போதும். நீங்கள் இந்த கோயில் வாசல் நடையில் நின்று ஒரு 5 ரூபாய்க்கு அருகம்புல் வாங்கி வச்சுட்டு உங்களுடைய எத்தனை கோடி ரூபாய் வேலையாக இருந்தாலும் சரி, எத்தனை வைத்தியத்துக்காக நீங்கள் போனாலும் சரி, இல்லை உங்கள் மனவேதனைக்காக வந்தாலும் சரி, ஒரே ஒரு அருகம்புல் 5 ரூபா அருகம்புல் ஒரு கட்டை கொண்டு வந்து அந்த நடையில் உள்ளே கூட வர வேண்டிய டைம் இல்லைன்னா
அந்த கோயில் நடையில் வச்சுட்டு போனாலே போதும். நீங்கள் வரும்போது மிகவும் திருப்தியாகவும் நீங்கள் நினைச்ச காரியம் பூரணமாக நிறைவேறும். அது இத்தனை காலமாக எங்கள் குடும்ப அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாருமே இந்த விநாயகரை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தில் எல்லா மூலையிலேருந்தும் எல்லாருமே எங்களுக்கு இதை பற்றி தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம், எங்களுக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது, நாங்கள் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு போனோம், இங்கே வேண்டிட்டு போனோம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருந்தது, அப்போ நான் எங்கள் ஹஸ்பண்டு உயிரோடு வந்தாருன்னா நான் கட்டியிருக்கிற தாலியை இந்த உண்டியில் போட்டு புது தாலி வாங்கி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார். புது தாலி போட்டுட்டு அந்த தாலியை இந்த கோயில் உண்டியில் சமர்ப்பிச்சாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடந்திருக்கு. நான் வந்து இது நான் கண்ணில் பார்த்ததை மட்டும்தான், நேரடியாக பார்த்ததை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள், இது வந்து மிகப்பெரிய நிகழ்ச்சி. இது மாதிரி அன்றாடம் டெய்லி இங்கே வந்து அந்த கோவில் நடையில் ஒரு காலையில் 5 மணிக்கு அவங்க போகும்போது அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அருகம்புல்லை நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு ஒரு டெண்டர் எடுக்கவோ, ஒரு வேலை இன்டர்வியூக்கோ, அல்லது ஒரு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க வரன் பார்க்க போகும்போது இந்த நடையில் வந்து அருகம்புல் சிறிய கட்டு, ஒரு 5 ரூபா கட்டு வச்சுட்டு போயிட்டு திருப்பி பிரார்த்தனை நிறைவேறதுக்கப்புறம் அவங்க பிரம்மாண்டமாக இந்த கோயிலில் வந்து அவங்களுக்கு மன திருப்தியாக எல்லா அபிஷேகங்களும் பூஜைகளும் செஞ்சு ரொம்ப திருப்தி அடைஞ்சு போன ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். கிட்டத்தட்ட நான் ஒரு 5-6 மாதமாக அங்கே வந்து சாமி எப்பயுமே மார்னிங் ஈவினிங் 2 வேளையுமே சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஏதாவது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அப்போ நான் வந்து எப்பயுமே சாமி வந்து பார்த்துட்டு போகிறது உண்டு. ஸோ அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்போ எவ்ரிடே சாட்டர்டே ஆர் சண்டே எனி டைம் எப்போ வந்தாலுமே சாமி ஆல்வேஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் சாமி கும்பிட்டுருக்கேன் எப்போ பார்த்தாலுமே. மேபி இதில் நான் நிறைய டைம் கும்பிட்டு எனக்கு நான் நினச்சது மோஸ்ட்லி அப்படி நடந்துருக்குது. ஸோ அதனாலே நான் இன்னும் எவ்ரிடே எந்த டைம் நான் இந்த சைடு போனாலுமே எப்போ வந்தாலுமே நான் சாமி கும்பிட்டுக்குவேன். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவுடனே விநாயகர், சக்தி விநாயகர், அதுக்கப்புறம் வள்ளிதிவேன சமேதன் சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், துர்கை, ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வந்து எல்லா பிரதேசமும் சிறப்பு பூஜை ரெகுலராக இருக்கும். அதுக்குன்னு டிவோட்டிஸ் கரெக்டாக வந்துடுவாங்க. ஆஞ்சநேயர் சனிக்கிழமை அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் ஆராதனை நல்லாயிருக்கும். அப்புறம் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை எல்லாம் நடக்கும். சாய்பாபா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ராமர் உற்சவர் 2 வச்சுருக்கோம். உற்சவர் என்ன விஷயம்னா 50 வருஷமாக ராமர் கல்யாணம் நடக்குதுங்க. ராமநவமி பேர் ராமர் கல்யாணம் பண்ணுவோம். அந்த சிலையை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஊர்வலம் கொண்டு போயிட்டு 2 பேருக்கு நிற்க வச்சு ஒரு ஃபேமிலியை கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணி எல்லாரும் பிரசாதம். இது வந்து ஆந்திரா கல்ச்சர் அசோசியேஷன், எங்களோட பழைய டிவோட்டிஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. நாங்கள் தான் எல்லாம் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது நடக்கும். மகாவிஷ்ணு இருக்கார். அதுக்கப்புறம் நாகர் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் வீரபத்ரர், அதுக்கப்புறம் ஐயப்பன் பஞ்சலோக சிலை இருக்குது. சார் இப்போ ஐயப்பன் சீசன் இல்லைங்களா, எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. 31ஆம் தேதி 57 வருஷம் ஐயப்பன் பூஜை நடக்குது. இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஐயப்பன் பூஜை நடக்குது 57 வருஷமாக. எவ்ரி 31 டிசம்பர் இங்கே நடக்கும். நம்ம ஐயப்பனை வச்சு தான் நடக்குது. அப்புறம் பிரம்மா இருக்கார். அதுக்கப்புறம் வள்ளிதிவேன சுப்பிரமணிய சாமி, அவருக்கு கார்த்திகைக்கு நட்சத்திரத்துக்கு நல்ல அபிஷேகம்லாம் பண்ணுவோம். நாங்கள் ஒரு நவக்கிரகம் ஒரு நாள் சேஞ்சு நட்சத்திரம் திசை மாறுது இல்லைங்களா, அப்போல்லாம் எல்லாத்துக்கும் சனி செவ்வாய் எல்லாத்துக்கும் அபிஷேகம் நடக்கும். அப்புறம் இது வந்து சொர்ண ஆகஸ்ட பைரவர், எல்லாத்துக்கும் கால பைரவர் இருப்பார். சொர்ண ஆகஸ்ட சாந்தி இவர், இது முன்னேற்றத்துக்கான பைரவர் இவர். அதுவும் அஷ்டமி பூஜை சிறப்பாக பண்ணுவோம். இதெல்லாம் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையாக எது வேணுனாலும் நடக்கும். ஆனால் ஆத்மார்த்தமாக வேணும். நிறைய பேர் வருவாங்க, உட்காருவாங்க, உட்காந்தோடனே அவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கோயில் இது. நாங்கள் இது தேவபர்ஷனம் பார்த்து கட்டினது, சும்மாலாம் இல்லை. தேவபர்ஷனம் பார்த்து பரிகாரம் பண்ணி கட்டினது. இப்போ என்ன 2006 கட்டும்போது தேவபர்ஷனம் பார்த்து 3 நாள் யாகம் பண்ணி அப்புறம் தான் கோயிலை இடித்தோம். அப்படி கட்டினது. இப்போ 2019 தேவபர்ஷனம் பார்த்து குறைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 2 வீரபத்ரையும் சொர்ண ஆகஸ்ட பைரவர் வச்சுருக்கோம். அதனால் எந்த விஷயம் நடந்தாலும் நடக்கும். நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சா நடக்கும். இந்த கோயிலில் விநாயகர் அவ்வளோ பவர்ஃபுல்லானவர். எங்கள் பிரச்சனை பார்க்கும்போது சொன்னாங்க, பயங்கர வெயில் அடிக்குது, மழை வேணும்னா நீங்கள் மழைக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா மழை பெய்யும். குழந்தை விநாயகர் சொல்லுவாங்க, இதை பால விநாயகர் சொன்னாங்க பிரச்சனத்தில். அதனால் ரொம்ப விசேஷமான கோயில்.
நிறைய பேர் பரிகாரத்துக்கு தேங்காய் உடைக்கிறது காலைல 4 மணிக்கு வந்து உட்காந்தா பார்க்கலாம். உண்டியில் காசு போடுவாங்க, அப்படி இல்லை சாமி கூப்பிட்டு வேலை கற்பூரம் ஏற்றிட்டு போவாங்க. இப்போ பாமர மக்கள்லாம், ஏன்னா இது 58 வருஷமாக இருக்கிறதால கோயில் விசேஷமான கோயில். சக்தி விநாயகர் ரொம்ப பலம் வாய்ந்தவர். நீங்கள் எந்த விஷயம் ஆத்மாத்மா நினச்சிங்கன்னா நடக்கும். நம்ம குருக்கள் வந்து ராஜேஷன் இருக்கார், அவரும் டைம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த குறைகள் இல்லை. வர்ற மெயினாக எங்களுக்கான கோயில் இல்லை, அது மக்களுக்காக கோயில்ன்றது. அவங்களுக்கு பிரச்சனையை சொல்ல வராங்க, அவங்க சந்தோஷமாக போகணும், அப்போ தான் அவங்க திருப்பி வருவாங்க. சக்தி விநாயகர் ஆலயத்திலே சங்கடகர சதுர்த்தி என்பது மிக சிறப்பாக நடக்கும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி மற்றும் நல்ல நாளிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஏனென்றால் சக்தி விநாயகர் என்பது சக்தி அதிகமாக இருப்பதினால் அனைத்து பக்தர்களுக்கும் அனுகிரகத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். மற்றும் ஆலய பிரகாரங்களில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு பிரதோஷ காலத்திலே பிரதோஷ பூஜையும் மற்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு வரக்கூடிய அனுமத் ஜெயந்தி நடக்க இருக்கிறது. அன்றைய தினத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் துர்காதேவிக்கு வாரம் செவ்வாய்க்கிழமையிலே ராகுகால பூஜை, வெள்ளிக்கிழமைகளே ராகுகால பூஜையும் நடைபெறும். மற்றும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் சாய்பாபா சுவாமிக்கும் வியாழக்கிழமை மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெறும். மற்றும் பரிவார தேவதைகளான வீரபத்ர சுவாமி, நாகராஜ சுவாமி, மகாவிஷ்ணு சுவாமிக்கு அன்னைக்கு உண்டான பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். மற்றும் ஹரிகரபுத்திர ஐயப்ப சுவாமிக்கு மிக சிறப்பாக இப்போ இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், மகர சங்கராந்தி மாதம் இதில் சிறப்பாக பஜனை மற்றும் அன்னதானங்கள் மற்றும் அனைத்து விதமான பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும். மற்றும் பிரகார தெய்வமான வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு சஷ்டி, கிருத்திகை மற்றும் இந்த அனைத்து விதமான பூஜைகளும் முருகப்பெருமானுக்கு நடைபெறும். மற்றும் நவகிரகங்கள், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. இந்த பகுதியிலே எங்குமே பைரவர் இருப்பார், பட் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அனைவருக்கும் அனுகூலங்களை சிறப்பாக நடத்திக்கூடிய அம்பாள் உட்பட, அம்பாள் மீன்ஸ் உங்களுக்கு பைரவர் மடியிலே அம்பாள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றம், அது எங்குமே இருக்காது. ஆகையினால இங்கே சிறப்பாக அந்த அஷ்டமி பூஜை, வளர்பிறை, தேய்பிறை அஷ்டமி பூஜை சிறப்பாக நடைபெறும். மற்றும் இந்த ஆலயமாகப்பட்டது காலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் திறந்து மதியம் 10:30 மணி வரை திறந்திருக்கும். மற்றும் மாலை வேளையில் 5:30 மணி அளவிலிருந்து 8:30 மணி அளவு வரைக்கும் திறந்திருக்கும். இடைப்பட்ட நேரத்தில் அதாவது ஒரு வாகன பூஜை அல்லது ஒரு அர்ச்சனை என்பது செய்ய வேண்டும் என்றால் முன்கூட்டி தகவல் சொல்லிவிட்டால் நாங்கள் இருந்து அதனை நடத்தி தருவோம். மற்றும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திலே அருகம்பிள்ளை பிள்ளையாருக்கு சாற்றி பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதும். எளிமையான விநாயகர் வேண்டுவனவற்றை அனுகிரகமூர்த்தியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அனைவரும் தரிசனம் செய்து வாழ்வில் சிறப்பாக எல்லா வளமும் பெற வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஜெய் ஸ்ரீராம்.